வெல்கம் டு செல்வகோமு சமையல். தீபாவளிக்கு ஸ்வீட்டுக்கு மக்காச்சோளத்தை வச்சு ஒரு கேசரி தான் பண்ண போகிறேன். வாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு ஹெல்த்தியான ஒரு கேசரி தான். இதுக்கு நான் 1 கப்பு மக்காச்சோள ரவை எடுத்திருக்கிறேன். அதே கப்புக்கு 1 கப்பு ஜீனி எடுத்திருக்கிறேன். நம்மகிட்ட இருக்கிற நட்ஸு அதை எடுத்திருக்கிறேன். நெய் தேவையான அளவு. இப்போ இந்த ரவை நமக்கு கொஞ்சம் பருவட்டாக இருந்துச்சுன்னா மிக்சியில் கொஞ்சம் திரிச்சிக்குவோம். நான் 1 கப்புக்கு 1 கப் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிடுங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ அதில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அதில் இந்த நட்ஸை போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். முந்திரியை வறுத்துட்டு திருப்பி கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் இந்த திராட்சையை சேர்ப்போம். கொஞ்சம் நல்லா செவந்து வந்த உடனே இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ அதே நெய்யில் இந்த 1 கப்பு ரவையை போட்டு வறுத்துக்குவோம். அடி பிடிச்சிடக்கூடாது, கருகிடக்கூடாது. வாசம் வர்ற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்குவோம். இந்த மக்காச்சோள ரவைக்கு இந்த எடுத்த கப்பில் நான் 5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இது ரவை நல்லா வேகணும். வேகிறதுக்கு உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியாக தேவைப்படும். அதனால் 1க்கு 5 சேர்க்குறேன். அப்போ தான் நல்ல சாஃப்டாகவும் வரும். ரொம்ப நேரம் ஆனாலும் அது ரொம்ப இறுக்கமாகாது. இப்போ இதில் ஃபுட் கலர், கேசரி கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது மூடி வைப்போம். இது தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ரவையை போட்டு நம்ம கிண்டுவோம். இந்த அளவு தண்ணிக்கு இந்த ரவை வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு கேசரி நல்ல சாஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு கட்டி விழுத மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வேகவும் சரியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வெந்திருக்குது. இருக்கட்டும். இப்போது நம்ம இதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுவோம் தேவைன்னா. இப்போ 1 கப்பு ஜீனியையும் சேர்த்துருவோம். ஏன்னா ரவை வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜீனி சேர்க்குறோம். உங்களுக்கு இலக்கமாக இருந்தால் தான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சாஃப்டாக வரும். இன்னும் கொஞ்சம் நமக்கு ஜீனி சேர்க்கும்போது இலகும், அதுக்கப்புறம் செட் ஆயிரும். இப்போ ஒன்று போல் நம்ம கிளறி விட்டுக்கிடுவோம். தேவைன்னா நெய் சேர்த்துக்குவோம். மேக்ஸிமம் இதுக்கு ஒரு 5 ஸ்பூன் நெய் தேவைப்பட்டிருக்கும் இந்த 1 கப்புக்கு. ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் இலகி அதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சு. சரியாக உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில்
இதை நம்ம கிண்டி முடிச்சிட்டோம். ஜீனி போட்டு அடியில் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இந்த அளவு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆறின உடனே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு வித்தியாசமான ஒரு மக்காச்சோள ரவையில் கேசரி செய்து பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் நட்ஸை தூவிடுவோம். மிச்சத்தை மேலே அலங்கரிக்கிறதுக்கு வச்சுக்கிடுவோம். இதை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நல்ல கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இது ஒரு 5 நிமிஷம் அந்த பாத்திரத்திலே மூடி வச்சோம்னா அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் இறுகிரும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஒரு வித்தியாசமான மக்காச்சோள ரவை கேசரி செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.